Hello everyone, welcome to Mr. G Pocket Money. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம Grow appல நீங்க ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் SIP வந்து போட்டுருக்கீங்க. அதுக்கான ஆட்டோ பே வந்து நீங்க எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். அந்த ஆட்டோ பே வந்து நீங்க கேன்சல் பண்ணனும் மந்த்லி அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்க வேணாம். நான் மேனுவலா போட்டுக்கறேன். எனக்கு அந்த ஆட்டோ பேவை ஸ்டாப் பண்ணனும் அப்படினா எப்படி பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்கறோம். நீங்க Grow app ஓபன் பண்ண அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஹோம் பேஜ்ல ஸ்டாக்ஸ்ல கீழ பாத்தீங்கன்னா 5 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதுல நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா UPI அப்படினு இருக்கும். UPI அதுக்குள்ள போங்க. அதுக்குள்ள போனீங்க அப்படினா இந்த மாதிரி UPI ட்ரான்சாக்ஷன் பண்றதுக்கான ஒரு பேஜ் இருக்கும். இந்த பேஜ்ல தான் நீங்க கேன்சல் பண்ணனும். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா UPI ஆப்ஷன்ஸ்னு கொடுத்திருப்பாங்க. அந்த நாலு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இரண்டாவது ஆப்ஷன் இருக்கும் UPI ஆட்டோ பே. அத வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படினா லைவ்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்க ஆட்டோ பே எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும் மொபைல்ல. இப்போ என்ன பண்ணனும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆட்டோ பேன்னு இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். என்னென்ன பேமெண்ட் போயிருக்கோ அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் பேமெண்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் போனீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ பே வந்து நீங்கள் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று பாஸ் பண்ணலாம், இன்னொன்று டெலிட் பண்ணலாம். உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு டெலிட் வேணும் அப்படின்னா டெலிட் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ் ஆட்டோ பே கொடுத்தீங்க அப்படின்னா டேட் வந்து வந்துடும். ஸோ எப்போ வரைக்கும் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டு இதில் கேட்குது. அதையும் நீங்கள் கொடுத்துட்டு பாஸ் ஆட்டோ பே வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, நான் பாஸ் ஆட்டோ பே கொடுத்துட்டேன். டேட் வந்து நான் மாற்றலை இப்போதைக்கு. UPI பின்னை கேட்குது. UPI பின்னை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோ பே வந்து பாஸ் ஆயிரும். நீங்கள் கொடுத்த டைமுக்கு அப்புறம் மறுபடியும் இது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரெஸ்யூம் ஆட்டோ பே வேணும் அப்படின்னா ரெஸ்யூமும் இந்த பேஜ்லேயே பண்ணிக்கலாம். எனக்கு எப்போ வேணாலும். அது கீழே பார்த்தீங்கன்னா நான் டெலிட்டும் காமிச்சிட்டேன். அந்த டெலிட் கொடுத்து நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். ஏன்னா இப்போ நான் ரெஸ்யூம் பண்ணால் தான் அடுத்து நான் டெலிட் பண்ண முடியும். அதனால் நான் அதை காட்டலை. பட் மெத்தட் அங்கே தான் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கொடுத்து உங்கள் UPI பின்னை கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போகாது SIPக்காக. ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.